மக்கள் திலகம் எம்ஜிஆர், சரோஜாதேவி தேவி நடித்த அன்பேவா திரைப்பட ஷூட்டிங்கில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். அந்த படத்தில் ஒரு சண்டை காட்சி வருகிறது. அதில் சிட்டிங் புல் என்ற ஒரு பைல்வானை தோளில் தூக்கி எறிவதாக எம்ஜிஆர் படத்தில் நடித்திருப்பார். ஆனால் அந்த காட்சி எடுப்பதற்கு டைரக்டர் ஏ.சி. திருலோச்சந்தர் மறுத்துவிட்டார். ஏன் என்று கேட்டதற்கு, ஒரு தடவை நாடக மேடையில் குண்டுமணி என்ற நடிகரை தோளில் தூக்கி எறிவது போன்ற காட்சியில் அவனை தவறிப்போய் தன் காலிலேயே போட்டுக் கொண்டதால் கால் ஒடிந்து போய் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்தான் பெரிய சூப்பர் ஸ்டார். அவரை வைத்து படம் எடுத்துக் கொண்டிருந்த பட அதிபர்கள் அனைவருமே மிகவும் கவலைக்கு உள்ளாகிவிட்டார்கள். அதுபோன்ற நிகழ்ச்சி இப்போது ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்கிறேன் என்று ஏ.சி. திருலோச்சந்தர் சொல்லியிருக்கிறார். அதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பேப்பரில் எனக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு இந்த படப்பிடிப்பு நின்று விட்டால் அதற்குரிய முழு பணத்தையும் நான் தந்து விடுகிறேன் என்று எழுதி ஏ.சி. திருலோச்சந்தரிடம் கொடுத்திருக்கிறார். அதை வாங்கி படித்து பார்த்துவிட்ட ஏ.சி. திருலோச்சந்தர் அதை கிழித்து எறிந்துவிட்டு, உங்களுக்கு இவ்வளவு கான்பிடென்ட், இவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தால் தாராளமாக இந்த காட்சியை எடுத்து விடுவோம் என்று சொல்லி அந்த காட்சியை படமாக்கி விட்டார்கள். இந்த காட்சியில பாத்தீங்கன்னா, சிட்டிங் புல் பைல்வான 2 தடவை தோளில போட்டு தூக்கி தூக்கி போட்டுட்டு அப்புறம் தான் கீழேயே எறிகிறாரு. இதிலிருந்து என்ன தெரிகிறது? மக்கள் திலகம் ரியல் வாழ்க்கையிலும் ஹீரோவாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன் என்ற இந்த பாட்டு படமாக்கி கொண்டிருக்கும் போது ஒரு சுவையான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னவென்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கையில் இருக்கும் தொப்பியை எடுத்து வீசுவார்கள். அது சரோஜா தேவியின் தலையில் போய் விழ வேண்டும். அப்படி அவர் தொப்பி எடுத்து எறியும் பொழுது சரோஜா தேவியின் தலையில் தொப்பி விழவில்லை. இதுபோல் பல முறை செய்து பார்த்தும் தொப்பி சரியான முறையில் விழவே இல்லை. இந்த காட்சியை எடிட்டிங்கில் சரி செய்து விட்டார்கள். அதாவது மக்கள் திலகம் தொப்பியை எறிவது போன்ற ஒரு ஃப்ரேம், அதுக்கு அடுத்த ஃப்ரேம் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியின் தலையில் தொப்பி இருப்பது போன்ற அடுத்த ஃப்ரேம் என்று சரி செய்து விட்டார்கள். இதற்கு அடுத்து ஒரு கற்பனையான காமெடி காட்சி ஒன்று சொல்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தூக்கி எறியும் தொப்பியானது அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியின் தலையில் சரியாக போய் விழுந்து விடுகிறது. உடனே டைரக்டர் ஏ.சி. திரிலோகச்சந்தர் கட் சொல்லிவிடுகிறார். அப்பாடா, 20 ஷாட்டிற்கு பிறகு இப்போதுதான் இது ஓகே ஆகி இருக்கிறது. அந்த நேரத்தில் பக்கத்தில் இந்த கேமராமேன் சொல்லிறார், ஹி டைரக்டர் சார், 10-20 டேக்குகள் நிறுத்தம்ல, அதுல பிலிமி பூரா காலியா போயிருந்துச்சு, நான் கவனிக்கல. இப்ப கடைசியா நீங்க சொன்ன ஓகே ஷாட்டுக்கு பிலிம் இல்ல, அதனால இந்த ஓகே ஷாட்டு படமாக்கப்படவில்லை சார் என்று அவர் சொல்லுகிறான். உடனே ஏ.சி. திருலோச்சந்தர், அட உன் தலையில இடி உழுக என்று கத்திக்கொண்டு பேக்கப் என்று சொல்லி வருகிறார். That's the funniest thing I've ever seen in my life.